COVID-19 அப்போ நீங்களும் வேக்சின் போட்டீங்க தானே? நானும் வேக்சின் போட்டேன், நம்ம சார்ந்தது எல்லாரும் வேக்சின் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல்ல வந்து நம்ம யாருக்கும் எதுவும் நடக்காது, வேக்சின் போட்டோம், நம்ம தடுப்பு நடவடிக்கைலாம் பண்ணிட்டோம், பயமே இல்லாம நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அந்த வேக்சினை தயாரிச்ச கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேக்சின்னால சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல வந்து லீகலா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி கண்டிப்பா இதனால சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு அவங்க டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இதனால வந்து எல்லாருமே பயந்து போயிருக்கீங்க. இப்படி பூதாகரமா வெடிச்சிருக்க இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், இதனால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா, இதோட உண்மையான பின்னணி என்னன்றத இந்த வீடியோல கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போறோம். கொரோனா வேக்சின் கண்டுபிடிக்க முக்கியமான காரணமா இருந்த பிரபல மருந்து கம்பெனியான ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி, இவங்க தான் இந்த கோவிஷீல்டை கண்டுபிடிச்சாங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யூகே பேஸ்ட் கம்பெனி. அதாவது 1999 இருந்து 25 இயர்ஸா வந்து இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் மல்டிநேஷனல் பார்மாட்டிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி கம்பெனி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன்ல கோவிஷீல்டு மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து இந்த நோயால வந்து பாதிக்கிறாங்க, பக்கத்துல இருக்க இறக்குறாங்க, பக்கத்து தெருவில் இருக்கவங்க இறந்து போறாங்க, சின்ன பசங்க இறக்குறாங்க, பெரியவங்க இறக்குறாங்க, எல்லாமே பயந்து போய் அந்த ஒரு சூழல்ல வந்து நம்ம ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அருமருந்தா தெரிஞ்சது வந்து இந்த கோவிஷீல்டு. அதாவது கடவுளே நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதமா தான். அந்த டைம்ல எல்லாரும் போய் போட்டுக்கிட்டு நம்ம எல்லா பிரபலங்களும் வந்து இதை போடுங்க எதுவும் ஆகாதுன்னு நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே போட்டுக்கிட்டோம், இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இந்த மருந்து வந்து வெளியிட்டப்போ இவங்க கொண்டு வந்ததை மார்க்கெட்டுக்கு ப்ரொமோட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இதுக்கு லைசன்ஸ் கொடுத்து இதை ப்ரொடியூஸ் பண்றதுன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா SIIன்ற ஒரு இன்ஸ்டியூட் தான். அதாவது வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து இதுக்கு லைசன்ஸ் கொடுத்து இந்த இன்ஸ்டியூட் வந்து மக்கள் கிட்ட ரீச் பண்ண வச்சாங்க. இந்தியா மட்டும் இல்லாம மும்பை இது மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இவங்க ப்ரமோட் பண்ணிருக்காங்க சொல்லணும். ப்ரொடியூஸ் பண்ண மருந்து வந்து யூகேல இருக்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஏப்ரல் 2021, அதாவது அவரோட நேம் என்னன்னா ஜெமி ஸ்காட், இவர் வந்து அந்த வேக்சினை வந்து எடுத்திருக்காரு, இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. இவர் எடுத்து ஒரு 10 டேஸ்ல இவருக்கு என்ன இருக்குன்னா, இந்த மருந்துனால சில சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்ததா சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் அவருக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிவியரா வந்து ஹெட்டேக் வந்திருக்கு அவருக்கு. வந்து அதாவது எந்த மெடிசன் சாப்பிட்டாலும் வந்து தலைவலி சரியாகல, இப்ப தைலம் தேய்ச்சா சரியாயிடும், டேப்லெட் போட்டா சரியாயிடும், அது மாதிரி எந்த மெடிசனுக்கு வந்து அது கட்டுப்படவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தலைவலி வந்திருக்கு. மோரோவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசீஸ் வரும்போது கண் பார்வை மங்களாவும் சொல்லியிருக்காங்க, குழப்பம் வலிப்பு அதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. முகம் கை கால்லாம் வந்து வீக்கமாகவும் ஆயிடுமா. அவருக்கு வந்து மூச்சு திணறல் இருந்திருக்கு, நெஞ்சு வலியும் வந்திருக்கு. சிலருக்கு வந்து அடி வயிற்றுல வந்து கடுமையான வலியும் இருக்குமா. ஊசி போட்ட இடத்துல வித்தியாசமான அந்த தடிப்பா ஆகுமா, ரேஷஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க, கால் வீக்கம் ஆயிடுமா. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நிறைய வரும்போது அவருக்கும் வந்திருக்கு. வந்து என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் வந்து அவர் மயங்கி விழுந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு வந்து பிரெயின்ல வந்து பிளட் கிளாட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளட் கிளாட் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மூளையில வந்து அந்த ரத்தம் ஓடுறது வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. அதனால பிரெயின் எதுவுமே ஒர்க் ஆகலன்னா கை கால் எல்லாம் ஒர்க் ஆகும். நான் சொல்லியிருந்த பத்தி சிம்டம்ஸ் வந்து கை கால் ஒர்க் ஆகாது, இது மாதிரி எல்லாம் கால் வீங்கிடும் அப்படின்னு. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா இது மாதிரி அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வந்தனால அவர் வந்து சிவியரா வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு. இந்த மாதிரி டைம்ல ஒரு பிரெயின்ல இருந்து பாத்தீங்கன்னா ப்ளீடும் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிரெயின்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹெட்ல ஸ்கல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓப்பனா இது பண்ணி அவருக்கு ஆப்ரேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஒரு உயிரோட வச்சிருக்காங்க. அப்படி உயிரோட இருந்தாலும் அவரோட வந்து அந்த அன்றாட தேவையெல்லாம் செய்யற அளவுக்கு வந்து அவரோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் பார்க்க முடியும். அதனால வந்து அவருக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இது எல்லாமே முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு வேக்சினால தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா, த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போகைட்டோபியான்ற சிண்ட்ரம், இந்த சிண்ட்ரம் தான் அவருக்கு வந்திருக்கு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த த்ரோம்போசிஸ்ன்றது வந்து ஒரு பிளட் கிளாட் ஆகுதுன்னு சொன்னல பிரெயின், அதாவது த்ரோம்போசிஸ் வச்சிருக்காங்க. த்ரோம்போகைட்டோபினியான்றது லோ பிளேட்லெட் கவுண்ட், அதாவது நம்ம பிளட்ல வந்து இந்த வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பிளேட்லெட் கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நோய்வாய்ப்படும் போது அந்த நோயை எதிர்த்து வந்து இவங்க ஃபைட் பண்றதுக்காக அந்த பிளேட்லெட்ஸ் இருக்கும், அந்த இது வந்து கம்மியாயிடுமா. ஸோ இந்த சைட் எஃபெக்ட்ஸ்னால அதனால வந்து அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த பாதிப்படைந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆஸ்ட்ராஜெனிகாக்கு எதிராக இந்த வழக்கை பதிவு பண்ணிட்டு யூகே ஹைகோர்ட் வந்து அதை வந்து என்ன பண்ணிருக்காரு, லீகலா வந்து அந்த கம்பெனி கிட்ட வந்து நோட்டீஸ் விட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்க மேல வந்து ஏகப்பட்ட வழக்கு வந்துட்டு இருக்கு, இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாவே போயிட்டு இருக்கு, அதனால இது சார்ட் அவுட் பண்ணோம்னா நீங்க லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி இதை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா இந்த ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி டிடிஎஸ்ன்ற இந்த பக்க விளைவு வந்து கண்டிப்பா வரும், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம வந்து ஒரு வேக்சினை வந்து நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து
அவங்க அறிவிப்பு எப்படி இருந்ததுன்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸாவே கொடுத்துருந்தாங்க. இது வந்து எங்களோட இதுலயே இருந்தது. நார்மலா நாங்க கொடுக்கும்போது எப்படி கொடுத்தோம்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்து எல்லாமே கொடுத்துருக்கோம், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க மேல எதுவுமே தப்பு இல்லாத மாதிரியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ்ல வாதாடின இந்த லாயர்லாம் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி தயாரிச்ச இந்த கோவிஷீல்டு வந்து ஒரு வேஸ்ட் யூஸ்லெஸ் ப்ராடக்ட். அவங்க மக்கள் கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த மருந்துனால எந்த பிரச்சனையும் இருக்காது, இது மாதிரி இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் வந்து அந்த கோவிட்ல இருந்து பாதுகாத்து நல்ல முறையில நல்ல வாழ்க்கையை வாழலாம், இது மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட் எஃபெக்ட் ஒரு பாயிண்ட்ல கூட அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதை போட்டே இருக்க மாட்டேன், அதனால தான் கைஸ் ஃபைல் பண்ணிருக்கேன் அப்படின்னு லாயர் சைட்ல சொல்லியிருக்காங்க. பட் லாயர் சொன்னதை வந்து அந்த கம்பெனி வந்து ஏத்துக்கவே இல்லை. நாங்க வந்து இப்போ சொன்னது லாயர் கிட்ட, அதாவது கோர்ட்ல நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா இது வந்து ஒரு ரேர் கேஸ்ல தான் வந்து வரும்னு சொல்லியிருக்கோம் எங்க டாக்குமெண்ட்ல. ஸோ அவருக்கு வந்தது, அதாவது ஜாமி ஸ்காட்டுக்கு வந்தது வந்து எங்களால தான் 100% வந்ததுன்னு சொல்ல முடியாது, வேற ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்னாலும் இது வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க எப்படி தப்பிக்கலான்ற மோட்டோலயே வந்து இந்த லாயர் கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உயிரிழந்த குடும்பத்துக்குலாம் வந்து நாங்க எங்களோட ஆழ்ந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறோம். மோரோவர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பேஷண்டோட சேஃப்டி தான் முக்கியம், அவங்களோட ஹெல்த் ரிலேட்டட்லாம் நாங்க ரிசர்ச் பண்ணி தான் இந்த மெடிசன் எல்லாம் கண்டுபிடிச்சோம். கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களோட கைட்லைன்ஸ் படி தான் நாங்க இந்த மருந்து கொடுத்துருக்கோம், அதனால வந்து இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது அது ரேர் கேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிசன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க தரப்புல என்னதான் நியாயம் அவங்க வச்சாலும் யூகேல வந்து இன்னும் 51 கேஸ் வந்து நிலுவையில தான் இருக்கு. அதாவது வந்து அந்த கேஸ் வந்து இன்னும் ரன் ஆகிட்டே தான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஜாமி ஸ்காட். இவர் தான் 2023 வந்து இந்த வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டி ஸ்காட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. ஸோ ஜாமி ஸ்காட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களோட ஃபினான்ஸ்லயே வந்து எந்த போர்டனும் இல்லாம நாங்க லைஃப் சைக்கிள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவரால் வந்து அன்றாட தேவையை செய்ய முடியாத ஒரு இடத்துல அடைஞ்சு போயிருக்காரு. ஸோ எங்களுக்கு ஃபினான்ஸ்ல வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல்ல நாங்க தள்ளப்பட்டோம், எங்களுக்கு வந்து 1000 கோடி இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அங்க வந்து யூகே கவர்மெண்ட் அவருக்கு ஏதோ ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து நாங்க கோர்ட்ல ஃபைட் பண்ணி எங்களோட நஷ்டஈடை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முக்கியமா என்ன கருத்து வச்சிருக்காங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவருக்கு வர்றது வந்து அந்த வேக்சின் கம்பெனி கொடுத்தவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சதான் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருந்தாங்க, நாங்க இந்த வேக்சினே போட்டுருக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த பிரச்சனையை வந்து நான் எதுக்காக இவ்வளவு ஒரு லீகலா எடுத்து போறேன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து லீகலா வந்து இப்போ உங்க முன்னாடி வந்து இதை புஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இவங்களோட கணவருக்கு நடந்த பிரச்சனைக்கு காரணம் ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனியா இல்லையா இப்படின்னு அவங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கணும்னு வந்து கோர்ட் கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க. இந்தியாவில இது வரைக்கும் யாருக்குமே இது மாதிரி சிம்டம்ஸ் வரலையா? 175 கோடி பேருக்கு இந்த வேக்சின் போடப்பட்டிருக்குது, அவங்கள ஒருத்தர் கூட இது வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணலையா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அது வந்து வெளியில அந்த அளவுக்கு வரல. SRM காட்டங்குளத்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நரம்பியல் பிரச்சனைக்காக ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு வந்து தலைவலி வந்துருக்குது, வாமிட் வந்துருக்குது, நர்வ்ஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, எல்லா சிம்டம்ஸ் வந்திருக்கு. அவர் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்தப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த ப்ராப்ளம்னால தான், அதாவது இந்த வேக்சின் போடுறதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு, நான் வந்து 5 கோடி கேட்டு கேஸ் ஃபைல் பண்றது அவர் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. இந்த கேஸை எடுத்து வந்து ரன் பண்ண அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சீரம் அந்த இன்ஸ்டியூட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒண்ணும் இல்லாத கேஸ் அப்படின்ட்டு வந்து அவங்க ரீபரல் கொடுத்துருக்காங்க, இது எங்களால வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கு. திரும்ப அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகிற ட்ரீட்மெண்ட்லேயே தான் இருக்காருன்னு சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து இது மாதிரி ப்ராப்ளம் இப்போ எந்த அளவுக்கு வெடிக்குதுன்னு தெரியும். இதே வந்து நம்ம கவர்மெண்ட்ல இவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணதை யாரும் மதிக்கல. இது மாதிரி ஒரு சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி கேஸ் இது வரைக்கும் எதுவுமே ஃபைல் ஆகலன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரம் வெப்சைட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 4 டேஸ்ல இருந்து ஃபியூ வீக்ஸ்க்குள்ள இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். அதாவது வந்து பிளட் கிளாட் ஆகிறது வந்து பிரெயின்ல மட்டும் இல்லை, எங்க வேணா அந்த பிளட் கிளாட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இன்ஜெக்ஷனோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு வைரஸை தான் இன்ஜெக்ட் பண்றாங்க. அதாவது அந்த கோவிட் அந்த நோயை கட்டுப்படுத்துற ஒரு இன்ஜெக்ஷன் அவங்க கொடுக்கும்போது அந்த வைரஸ் என்ன பண்ணுது, நம்ம பாடிக்குள்ள போகுது, அப்படியே உள்ள கீழே போயிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கல அந்த பிளேட்லெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேட்லெட் கூட சேர்ந்து வந்து அந்த நோயை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீமை வந்து அங்க ஃபார்ம் பண்ணி அந்த நோயை வந்து ஸ்டாப் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து என்ன நடக்குதுன்னா உள்ள போற அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த வைரஸ் வந்து பிளேட்லெட் கிட்ட போகும்போது பிளேட்லெட்டும் ஒரு வைரஸ் நினைச்சு அந்த இடத்துல வந்து அதை பாதிப்படைய வச்சு அந்த பிளேட்லெட்டை வந்து அந்த இடத்துல கிளாட் பண்ண வைக்குது. அதனாலதான் பிளட் கிளாட் ஆகுது. ஸோ இது வந்து ரேரான கேஸ் தான், சிலருக்கு தான் வரும்னு வந்து அவங்க கிளியராகவே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து நம்ம இதை பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை.
புரியுதுங்களா? அவங்க வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்து ரேரா தான் வரும். 1 லட்சத்துல வந்து ஒருத்தருக்கு தான் வரும், 60,000 வந்து ஒருத்தருக்கு தான் வரும், 40-30 வயசு இந்த குள்ளக்கு தான் வரும் அப்படின்னு வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால யாரும் இதை வந்து பேனிக் ஆக வேண்டிய விஷயம் இல்லை. அதுக்காக தான் இந்த பதிவு வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்ன்ற இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். மோரோவர் இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்ட்ராஜெனிகா வந்து இந்த இன்ஜெக்ஷனை கொண்டு வரும்போது இதை வந்து வெளிப்படையா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சிலர் வந்து இதை போட்டிருப்பாங்க, தேவையில்லைன்றவங்க விட்டுருப்பாங்க. ஆனா அதை பண்ணல. அதனாலதான் இந்த கேஸை வந்து இவங்க போட்டு இவங்க இழப்பீடெல்லாம் கேட்கறதுக்கு காரணமே. இப்ப நம்ம எல்லாம் யோசிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி வந்து வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு எல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் பயந்து போறீங்க. ஏன் நான் கொண்டு இதை பயந்து தான் இருந்தேன். அதாவது நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போட்டோமே, நேற்று போட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட அந்த சைட்ல எல்லாம் போட்டு நம்ம என்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம்னு பாத்துருந்தேன். கோவிஷீல்டு தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த சர்டன் டைம் பீரியட் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பீரியட்ல தான் வருது, அதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரேர் கேஸ்ல தான் இது வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. மோரோவர் இந்த கோவிஷீல்டை வந்து நான் போட்டிருக்கேன், என்னோட ஃபேமிலியை வந்து குழந்தைங்களுக்கு போட்டிருக்கேன், அப்பா அம்மா போட்டிருக்கேன், எல்லாருக்கும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ண வச்சது இந்த நியூஸ் தான். ஸோ அந்த நியூஸ் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் வந்து உங்களுக்கு பார்க்கப்பட்டிருக்கு. இந்த புரிதல் இல்லாதனால பயம் வந்திருக்கு. இந்த பயம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு இந்த பதிவு உங்ககிட்ட கிளியரா நான் எடுத்து கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இனி வரும் காலங்களையாவது இது ரிலேட்டடா ஏதாவது வந்து டிசீஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா அதை வந்து ஒரு சரியான கண்ணோட்டத்தில் பார்த்து என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ, ஃபியூச்சர்ல இது மாதிரி இம்பாக்ட் எதுவும் இல்லாத அளவுக்கு அவங்க பார்த்துக்கணும். மோரோவர் இந்த கோவிஷீல்டு போட்டவங்களுக்காச்சு இயர்லி ஒன்ஸ் ஒரு ஹெல்த் செக்அப் ஆச்சு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அலர்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.